உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. இன்றைக்கி பிரதமர் கச்சத்தீவை பற்றி பேசியிருந்தார். அந்த கச்சத்தீவை பற்றி என்னங்கிறத பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு, கச்சத்தீவுங்கிறது ஒரு சின்ன தீவு. அதில் வெறும் ஒரு சர்ச்சு மட்டும்தான் இருக்குது. அதில் இந்தியர்களும் கிடையாது, இளைஞர்களும் கிடையாது. அது ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஒரு கடலில் இருக்கிற இடம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா நரேந்திர மோடிஜி, இதை 73-74 இந்திரா காந்தி ஃப்ரீயாக ஸ்ரீலங்காவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. 1961 நேரு அதை சின்ன ராக்கு அப்படின்னு சொன்னாருங்கிறது தான் இவங்களோட வாதம். 1961 நேரு என்ன சொன்னாருங்கிறது முக்கியமே கிடையாது. ஏன்னா 61 நம்ம அதை கொடுக்கல. நம்ம கொடுத்தது 74, 13 வருஷம். நேரு 10 வருஷம், நேரு போய் சேர்ந்து 10 வருஷம் கழிச்சு கொடுத்தது. அதனால் அதை ஏதாவது ஒன்று கொண்டு இதை பற்றி இங்கே இழுத்து விட்டுட்ருக்காரு. இந்த கச்சத்தீவில் என்ன விஷயங்கிறத பற்றி பேசணும். ஃபஸ்ட்டு, கச்சத்தீவுங்கிறது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்கிறது. ராம்நாத் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, அது எங்கள் கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னு, 200 வருஷம் எங்கள் கண்ட்ரோலில் இருந்ததுன்னு சொல்கிறாரு. ஆனால் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் ராமநாத் சமஸ்தானத்தினால அதுக்காக எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க முடியல. அதனால் அது இந்தியா தான் ஸ்ரீலங்கா தாங்கிறது ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா. அது இந்த டிஸ்பியூட்டட் ஏரியா நம்மளோட சாவரின் டெரிட்டரி அப்படின்னு கொடுக்கறதா இருந்தால் நம்மளுக்கு பார்லிமெண்ட் அப்ரூவல் வேணும். இது ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. நம்மளால் நம்ம சேதுபதி ராஜா அவங்களோட வாரிசு இப்போ பிஜேபியில் இருக்காங்க, அவங்களால எந்த எவிடன்ஸும் கொடுக்க முடியல. 74 எவிடன்ஸ் இல்லாததுனால நம்ம இதை ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். பே வெஜ் ஏரியான்னு கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு இடம் இருந்தது. அங்கே நிறைய இருந்ததுனால அதை நம்ம வாங்கிக்கிட்டு இதை நம்ம ஸ்ரீலங்காட்ட கொடுத்தோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று விட்டோன்னா அதில் வெளிநாட்டு கப்பல்லாம் ஈஸியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் அந்த வெளிநாட்டு கப்பல் போகாமல் இருக்கிறதுக்கு நடுவில் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் இல்லாமல் ஒரு இடத்துல ஸ்ரீலங்கா, ஒரு இடத்துல இந்தியான்னு திறந்து விடணுங்கிறதுக்காக நம்ம செஞ்சது. அந்த காலத்தில் அமெரிக்கா ஸ்ரீலங்காவில் இருக்கிற திருக்கோணமலையில் ஒரு ஃபெசிலிட்டி வச்சு இந்தியாவோட அணுகுண்டு தயாரிக்கிற ஃபெசிலிட்டி, இதில் கல்பாக்கத்தில் இருக்கிறத வேவு பார்க்கணுங்கிறதுக்காக இதை பண்ணாங்க. அது காப்பாற்றுறதுக்காக இந்த சைடில் பேவேஜ் ஏரியாவில் நம்ம கன்னியாகுமரியை இடத்த வாங்கிட்டு நம்ம கச்சத்தீவை கொடுத்தோம். இந்த கச்சத்தீவை கொடுத்ததை மட்டும் பேசுகிற மோடி அவர்கள் இந்த பேவேஜ் ஏரியா கன்னியாகுமரி பக்கம் இந்தியாவுக்கு வந்ததை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு, இன்றைக்கி ஒரு ஆர்டிஐயில் கச்சத்தீவை 73 நம்ம கொடுத்தோன்னு சொன்னவங்க 2015 இன்றைக்கி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கிற ஜெய்சங்கர் ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்து ஒரு ஆர்டிஐக்கு பதில் சொல்லும் போது இந்தியன் டெரிட்டரி ஒன்றும் கொடுக்கப்படவில்லை, அது இந்தியன் டெரிட்டரி இல்லை அப்படின்னு அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். அன்றைக்கி அவர் அரசியல்வாதி கிடையாது, அவர் ஒரு ஃபாரின் செக்ரட்டரி. அதனால் உண்மையை பேசி வெளிநாட்டுக்கு நம்ம டெரிட்டரி ஒன்றும் கொடுக்கலை அப்படின்னு தெளிவாக சொன்ன ஆர்டிஐ டேட்டா இருக்குது. பிரியங்கா சதுர்வேதி ட்வீட் பண்ணியிருக்காங்க, அதை நான் இங்கே போடுறேன் பாருங்கள். 2015 நம்ம டெரிட்டரி ஒன்றுமே கொடுக்கலன்னு இப்போ இருக்கிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரே சொல்லிவிட்டு இன்றைக்கி இல்லை நீங்கள் கொடுத்தீங்கன்னு இப்போ பேசினார்னா நாக்கு தானே, அதில் எலும்பு கிடையாது, எப்படி வேணால் பெறலும்னு மாற்றி பேசுகிறாரு. அன்றைக்கி ஒன்று பேசினவர் இன்றைக்கி வேறு பேசுகிறாரு. எது பொய் அப்படிங்கிறத ஜெய்சங்கர் சொல்லணும். ஃபாரின் செக்ரட்டரியாக சொன்னது பொய்யா,
இல்லை இன்றைக்கி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரினால் மோதியோட ப்ரெஷரில் இப்போ போய் பேசுகிறாரா அப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும். அவங்க அப்பா சுப்பிரமணியம்ங்கிறவர் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸு எக்ஸ்பர்ட்டு. நம்மளோட நியூக்ளியர் டாக்டர்னு எழுதினதே அவர் தான். அவர் வந்து அவரோட கிரேவில் திரும்பி திரும்பி பெல்ட்டி அடிச்சிட்ருப்பார். இது மாதிரி இவர் பையன் இப்படி விலைக்கு போயிட்டானேன்னு. பேசுகிறத உண்மை பேசணும். அப்போ இது தவறுனா 1974 இந்திரா காந்தி ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு அப்புறமா பங்களாதேஷோட பேசி அவங்களோட சில டெரிட்டரி நம்ம ஏரியாவில் மாட்டிக்கிச்சு, நம்மளோட டெரிட்டரி அவங்க இதில் மாற்றிக்கிச்சு. என்க்ளேவ் அப்படிம்பாங்க. ராட்க்ளிஃப் லைன் அப்படி போட்டதில் நம்மளோட சில ஏரியாக்கள் 3 சைடு 4 சைடு பங்களாதேஷில் சுற்றிக்கிட்டு அது நம்ம ஏரியாவாக இருந்தது. அதே மாதிரி 111 ஏரியா வந்து அவங்களோட பங்களாதேஷை சேர்ந்தவங்க இந்தியாவுக்குள்ளே 4 பங்கு சுற்றி மாற்றிக்கிட்டாங்க. இது வந்து எக்ஸ்சேஞ்சில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்போ 111 நம்ம கொடுத்தோம், நம்மளுக்கு 55 வந்தது. இது 1974 ஆரம்பித்து 2015 முடிஞ்சுது. முடியடித்த மோடி தான் பிரதமர். அப்போ கச்சத்தீவு இல்லாத ஊரை கொடுத்த பெருசாக்கிற மோடி அவர்கள் அவரே இது சூப்பர் ஒண்டர்ஃபுல் இந்திரா காந்தி பண்ணது கரெக்டுன்னு 55 வாங்கிக்கிட்டு 111 கொடுத்ததை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இப்போ இதை பேசினா அதையும் பேசணும். இதோட பெரிய விஷயம் சிஏஏ என்ஆர்சி படி பாகிஸ்தானில் இருக்கிற ஹிந்துக்களும் பங்களாதேஷில் இருக்கிற ஹிந்துக்களும் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற 1-2 ஹிந்துக்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம், ஏன்னா அவங்கள அந்த ஊரில் புண்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் தமிழர்கள் இலக்கை தமிழர்கள் புண்பட்டு இங்கே 40 வருஷத்துக்கு மேலே அகதியாக இருக்கிறவங்களுக்கு ஏன் வந்து இந்த சிஏஎன்ஆர்சியில் நீங்கள் கொடுக்கல? அப்போனா பெங்காலில் பிறந்த ஹிந்து, பாகிஸ்தான் பஞ்சாபில் ஹிந்து பிறந்தவன் ஹிந்து, சிந்து கராச்சியில் பிறந்த ஹிந்து தான், ஆப்கானிஸ்தானில் பிறந்த ஹிந்து, ஆனால் இலங்கை தமிழில் பிறந்த ஹிந்து இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்போ எப்படி யார் ஹிந்து இல்லைன்னு நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீங்க? அப்போ கதிர்காமர் வந்து முருகன் இல்லையா? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்போ ஏன் வந்து இலங்கை தமிழர்களுக்கு ஒரு சட்டம், பங்களாதேஷி பெங்காலிங்களுக்கு வேறு சட்டம், பாகிஸ்தானில் இருக்கிற ஹிந்துக்களுக்கு வேறு சட்டம்? இப்போ அங்கே பாகிஸ்தானி கவர்மெண்ட் அவங்கள படுத்துது, பங்களாதேஷில் முல்லாங்கள்லாம் பங்களாதேஷிக்காரங்களை படுத்துகிறாங்கன்னா, இல்லை சிங்களீஸ்காரங்க கொடுமைப்படுத்தினதுனால தானே இனப்போர் நடந்தது. அந்த இனப்போர் நடந்தபோது பல ஆயிரம் பேர் இறந்தாங்கல்ல. ஏன் இப்போ வந்து தமிழ் ஹிந்துக்கள் ஆல்ரெடி கேம்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாமே? அவங்க ஹிந்துக்கள் தானே. அப்புறம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தமிழங்கிறவன் வேறு, தமிழனாக இருந்தால் ஹிந்து கிடையாது அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? இது எந்த ஊர் நியாயம்? சரி, நீங்கள் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டு ஸ்ரீலங்காலேருந்து எந்த அட்வான்டேஜும் வாங்கலைன்னு சொல்கிறீங்க. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு பெரிய பண நெருக்கடி, சைனாக்காரன் அவங்களோட கண்டிஷன்ஸை டைட் பண்ணி பணத்தை பிடுங்குறான். உங்கள்கிட்ட $600 பில்லியன் மேலே இருக்குது. நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுத்து ரணில் விக்ரமசிங்கே காப்பாற்றி அந்த போர்ட்டு முன்னாடி ஹம்புட்டா போர்ட்டு சைனா இருக்கிறத மாற்றி எழுதி இந்தியாவுக்கு எழுதி வாங்கலாமே? பணமும் உங்கள்கிட்ட இருக்குது. ஸ்ரீலங்காவுக்கும் பணம் தேவைப்படுது, சைனாவும் பணம் கேட்குறான். அப்போ நீங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் இதை சாத்துரமாக யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்ரீலங்கன் போர்ட்டை வாங்கி இந்தியாவை கொடி அங்கே பறக்க விடலாமே? ஏன் பண்ணாமல் இருக்கீங்க? லடாக்கில் 20 நாளைக்கு ஒருத்தரை சாப்பிடாமல் இருந்து அப்புறம் மக்கள் சொன்னதுனால சாப்பாட்டை நிறுத்தினார் ஒருத்தர். அதை பற்றி இந்த சேனலில் பேசியிருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைனாக்காரன் காஷ்மீருக்குள்ளே வந்து 7000 ஏக்கர் நிலத்தை பிடிச்சி வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க.
டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு வீடியோ ஒரு சேட்டலைட் ஃபோட்டோ போட்டு இந்தியன் சைடுலேயே ஒரு தனி கிராமத்தை கட்டின மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கான். அதையும் நான் போட்டு காட்ட சொல்கிறேன். இதெல்லாம் இருக்கும்போது சைனாங்கிற வார்த்தையை பேச மாட்டேங்கிறீங்களே. G20 போது சைனாக்காரனை வான்னு கூப்பிட்டீங்களே, அவன் வானான்னு சொல்லிட்டானே. மகாபலிபுரத்தில் அந்த சைனாக்காரனை கட்டி பிடிச்சிங்களே, குஜராத்தில் அவங்களோட ஊஞ்சலில் ஆடினீங்களே, அந்த ஃபோட்டோலாம் போட சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள். அப்போ சைனா, நீங்கள் நேரு சைனாவுக்கு விட்டு கொடுத்தாருன்னு சொல்கிறீங்கள, நீங்கள் ஏன் சைனா, நாங்களாவது வீரர்கள் சண்டை போட்டு தோற்றோம், நீங்கள் ஏன் சண்டையே போடாமல் விட்டுட்டீங்க? ஏன் யூஎனுக்கு போகல? ஏன் ஜெயசங்கர் சும்மா இருக்கார்? எப்போ பேச போகிறீங்க? அருணாச்சல் பிரதேஷ் எந்துன்னு சொல்கிறாரு, அதை பற்றி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஓ, சின்ன ஊருன்னா நீங்கள் அப்படியே புள்ளி மாதிரி பேசுவீங்க, சைனாக்காரனா பயந்து ஒழிவீங்களா? அப்படி என்ன நியாயம்? ஸோ சைனாவில் நம்ம லேண்டை பிடிங்கினதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. தமிழர்கள் ஹிந்து இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. பங்களாதேஷில் இந்திரா காந்தி போட்ட அக்ரிமெண்ட்டை நீங்கள் சைன் பண்ணி கரெக்டும்பீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுன்னு கச்சத்தீவு எடுப்பீங்க. கச்சத்தீவு இந்தியாவோட ஒரு போர்ஷனுங்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் இல்லை. கன்னியாகுமரியிலேருந்து நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்க நிலம் வாங்கினதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் உங்களை காப்பாற்றாதுங்க. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. நன்றி, வணக்கம்.